வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பொருட்காட்சியை தான் பார்க்க போகிறோம். இது தென்காசியில் போட்டிருந்தாங்க. இது எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நம்ம டைம் இல்லாதனால வீடியோ போடலை. அதனால் இப்போ அங்கே பொருட்காட்சிலாம் நடக்கலை. இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு ஐடியாவுக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்னா அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ட்ரன்ஸு இதில் வந்து டிக்கெட் கவுண்டர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதில் விளம்பரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருந்தாங்க லைட்டில், நல்லா இருந்தது. நமக்கு வந்து மொபைலில் பார்க்குறதோட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டெப்ஸு, அப்புறம் இது ஒரு கோபுரம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். அப்புறம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்ஸ், துபாயோட பில்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. இது செட்டப்பே ஒரு துபாய் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இவங்க விளம்பரமே துபாய் பொருட்காட்சி அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. துபாய் மாதிரி காட்டியிருக்காங்க எல்லாமே. நம்ம உள்ளே வந்துட்டோம். ஒரு லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க, ஐ லவ் தென்காசின்ட்டு. நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா அங்கே எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த செல்ஃபி பூத் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம அதில் நின்றுட்டு ஃபோனை மொபைலில் ஸ்டாண்டில் மாட்டினோம்னா அது சுற்றி வீடியோ இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப். அப்புறம் இது வந்து நிலா பண்ணியிருக்காங்க. எல்லோ கலரில் பண்ணியிருக்காங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்குது நிலா. சைட்லலாம் நமக்கு கம்பி போட்டு வச்சுருக்காங்க, உள்ளே யாரும் போகக்கூடாது, டச் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. அடுத்து எல்லா பக்கமே சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளக்ஸு தான். ஒவ்வொரு ப்ளக்ஸ்லேயும் ஒவ்வொரு படங்கள், அப்புறம் விளம்பரங்கள். சிக்கி மகா துபாய் சிட்டி, நான் சொன்னேன்ல துபாய் சிட்டி இந்த பொருட்காட்சி பேர். இது பூமி உருண்டை மாதிரி இருக்குது. ஒரு வேளை அங்கே துபாயில் இது போல் பில்டிங் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பூமி உருண்டை மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்புறம் இந்த பக்கம் அப்துல் கலாம், தாஜ்மஹால், திருவள்ளுவர், ஒரு குரங்கு செல்ஃபி எடுக்குது, ஸ்பைடர்மேன். இது ஒரு லைட்டிங் செட்டப். இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கிளாஸுன்னு நினைக்கிறேன். சுற்றி வந்து லைட்ஸ் வச்சுருக்காங்க, அதனால தான் அது நல்லாயிருக்கு. திரும்ப ஆமை, புலி, அருவி, இந்த மாதிரி சைடில் நிறையா ப்ளக்ஸ் இருக்குது. துபாயோட ரெட்டை கோபுரம் அதான் பண்ணியிருக்காங்க. ஒரு தீவிரவாத தாக்குதலில் தாக்கப்பட்ட இடம் அதுதான் இது. நல்லா உயரமாகவே போட்டிருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு பில்டிங், ஆனால் இது என்னன்னு தெரில. இது எனக்கு தெரியல, சரி என்னன்னு தெரியல. ஆனால் மரத்தில் பண்ண மாதிரி இருக்குது எல்லாமே. இங்கே வந்து ரொம்ப மக்கள் இல்லை, எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. உள்ளேயுமே எனக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பொருட்காட்சி போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பர்ஜ் கலிஃபா, இப்போதைக்கு உலகத்தோட உயரமான பில்டிங். அந்த செட்டப் தான் இது நீங்கள் பார்க்குறீங்க. சைடில் லைட்ஸ்லாம் வச்சு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. பர்ஜ் கலிஃபா துபாயோட அடையாளம்னே சொல்லலாம். அடுத்து இந்த பக்கம் ராட்டினம் சுற்றிக்கிட்டு இருக்கு, நல்ல பெரிய ராட்டினம். லைட்ஸுமே அழகாக பண்ணியிருக்காங்க. வழக்கமான உள்ள பொருட்காட்சிகளை விட இந்த டைம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ராட்டனங்களுமே நிறையா வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் போட்ட பொருட்காட்சி எந்த பொருட்காட்சியுமே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தென்காசியில் போடலை. நம்ம உள்ளே வந்துட்டோம். வந்திங்கன்னா ராஜாஸ் விளம்பரம் இருக்குது. அப்புறம் ராட்டனம் சுற்றிக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். நல்லா பெரிய ராட்டனம்.
இது பேர் சங்கீதா அம்யூஸ்மெண்ட்டா அதில் போட்டிருக்காங்க. ஃபுல்லாமே டியூப் லைட் கட்டியிருக்காங்க. நல்லா பிரைட்டாக அழகாக இருக்குது. கலர் கலர் டியூப் லைட்ஸு. சுற்றி பாருங்கள் எவ்வளவு ராட்டினங்கள் இருக்குங்கிறத பாருங்கள். நிறைய போட்டிருக்காங்க, புதுசு புதுசாக போட்டிருக்காங்க. கடைகளுமே நிறைய இருக்குது. ஆனால் பாருங்கள், ஆட்கள் தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒருவேளை எல்லோரும் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். குழந்தைகளுக்கு இந்த பலூன் வச்சுருக்காங்க. பலூனில் குச்சி குச்சியில் விடுவாங்க, அந்த இடம் இது. பாருங்க, யாருமே இல்லை. இதுவுமே நல்லா ஹைட்டாக நீட்டாக இருக்குது. அதாவது கிழிஞ்சி அந்த மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா புதுசாகவே இருக்குது. அழகாகவும் இருக்குது. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ராட்டினம். பேர் எனக்கு சரியாக தெரியல. இதுலேயுமே பாருங்கள், நிறைய டியூப் லைட்ஸ் கட்டியிருக்காங்க. ஸ்டார் மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. கலர் கலராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆள் இல்லாதனால அது ஓடாமல் இருக்குது. அதுக்கான டிக்கெட் கவுண்டர். இது பேர் ஸ்லாம்பு. ஆமாம், அந்த ராட்டினம் பேர் ஸ்லாம்பு. திரும்ப குழந்தைகளுக்கு அந்த ஜம்ப் பண்ணி விளாடுற அதே பலூன்ஸ் தான். இது கொஞ்சம் சின்னது. இது பக்கத்துலேயே அடுத்து இன்னொரு பெருசு போட்டிருக்காங்க. மிக்கி மவுஸ், ஸ்பைடர்மேன்லாம் இருக்காங்க. பீம் எல்லாருமே இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது பெரிய பலூன். அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் பலூன். நல்லாவே பெருசாக இருக்குது. மேலே ஃபுல்லாமே மிக்கி மவுஸ் தான். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, கொலம்பஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் பேர் இருந்து அதில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா சளி பிடிச்சிருக்கு, அதனால் ரொம்ப பேச முடியல. வாய்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொலம்பஸ் ஆடி முடிச்சிருச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அதை தாண்டி போனால் ட்ரெயின் போய்கிட்டுருக்கு, ட்ராகன் ட்ரெயின். இதுலேயுமே கொஞ்சம் மக்கள் உட்காந்து போய்கிட்டுருக்காங்க. தேங்க்யூ கம் அகேன்னு ஃப்ளெக்ஸ் இருக்குது மேலே, கண்டிப்பாக. அடுத்து இந்த பக்கம் பைக்கு, காரு அதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆட்களே இல்லை, இருந்தாலும் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் வருவாங்க குழந்தைகள் அப்படிங்கிறதுனால போட்டு விட்ருக்காங்க. ட்ரெயின் சுற்றி முடிச்சிருச்சு, இறங்கிட்டாங்க மக்கள்லாம். அடுத்து நம்ம அந்த ஸ்லாம்பு பார்த்தோம்னா அதே போல் இது ஒரு ராட்டினம். எல்லாமே நல்லா லைட்டிங் பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு எதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. இது அப்படியே கடந்து போனால் பக்கத்தில் இன்னொரு பெரிய ராட்டினம். இவ்வளவு ராட்டினங்கள் வந்து நான் பார்த்ததே இல்லை எந்த ஒரு பொருட்காட்சியிலையும். அந்தளவுக்கு நிறைய ராட்டினங்கள் போட்டிருக்காங்க. நம்ம அடுத்த பாட்டில் மீதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.